வணக்கம் நண்பர்களே, பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படத்தோட 4வது பாகத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதோட முதல் 3 பாகத்தை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே விளக்கியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்போ தான் கதை புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பகுதியை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, சீசர் இறந்து போனதுக்கப்புறம் குரங்குகள் எப்படி ராஜ்யத்தை நடத்திச்சிங்க, மனிதர்களோட நிலைமை என்னவாச்சுன்றதை பற்றி தரமான சிஜி காட்சிகளோட சிறப்பாக வெளிவந்திருக்க கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. இந்த உலகத்தை 1000 வருஷங்களா மனிதர்கள் தான் ஆண்டுகிட்டு வந்தாங்க. அவங்களோட அறிவியல் தொழில்நுட்பத்தால மற்ற எல்லா உயிரினங்களை விடவும் அவங்க தான் மேலோங்கி நின்னாங்க. ஆனா அந்த அறிவியலே அவங்களோட வீழ்ச்சிக்கும் வழிவகை செஞ்சுது. வயசானா வர ஞாபக மறதி வியாதியை குணப்படுத்துறதுக்காக கண்டுபிடிச்ச வைரஸை ஏபி இனத்து மேல பரிசோதனை பண்ணதுனால அதுங்களுக்கு சிந்திச்சு செயல்படுற திறன் அதிகமாவே வளர்ந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல மனிதர்களோட இணைஞ்சு வாழ பிடிக்காம தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி சுதந்திரமா வாழ தொடங்குச்சுங்க. இதுக்கு முக்கிய காரணம் சீசர்ன்ற ஏப்பு தான். தன்னோட இனத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி இறந்து போச்சு சீசர். அப்போ மற்ற ஏப்ஸுங்கெல்லாம் சீசரோட இறுதி சடங்கை ராஜ மரியாதையோட நடத்தி முடிச்சுதுங்க. அதே சமயம் வைரஸால பாதிக்கப்பட்ட பல ஆயிரம் மனிதர்கள் இறந்து போனாங்க. உயிர் பிழைச்ச சில பேரும் பேசுற திறமையை இழந்து ஏப்பு இனத்துக்கு பயந்து போய் பதுங்கி வாழ தொடங்கினாங்க. இப்படி இருக்க சூழல்ல ஒன்னா இருந்த ஏப்புகள் இப்போ தனித்தனி வம்சங்களா பிரிஞ்சு மனிதர்களை போலவே சடங்கு சம்பிரதாயங்களை வகுத்து விதிமுறைகளின்படி வாழ தொடங்குச்சுங்க. மனித இனத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் பசுமை காடா மாறின பூமியில கழுகு வம்சத்தை சேர்ந்த 3 ஏப்புங்க வேட்டையாடுறதுக்கு தயாரா இருக்கும்ன்றதை நிரூபிக்க கழுகு முட்டைகளை தேடி வருதுங்க. அதுல நோவா, அவனோட ஃப்ரெண்டு அனாயா, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு சூனா, இதுங்க 3 செதஞ்சு போன பில்டிங் மேல அழகா கழுகு கட்டி வச்சிருக்க கூட்டுக்கு வருதுங்க. அதுல 3 முட்டை இருக்கிறதுனால 3த்தையும் எடுத்துக்கலான்னு சொல்றான் அனாயா. அப்போ நம்ம விதிமுறையின்படி ஒரு முட்டையை தாய்க்கு வச்சுட்டு மிச்சத்தை தான் நாம எடுத்துக்கணும்னு சொல்லுது நோவா. என்னப்பா ஓவரா சீன் போடுற, இங்க யார் நம்மள கண்காணிக்க போறான்னு கேக்குது அனாயா. சரி, நீயும் சூனாவும் இந்த 2 முட்டையை எடுத்துக்கோங்க, மேல ஒரு கூடு இருக்கு, அதுல இருந்து நான் ஒன்னத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போது நோவா. ஆனா பயங்கரமான பள்ளத்தாக்க தாண்டி தான் அங்க போகணுன்றதுனால சூனா வேணாம்னு சொல்றா. அப்போ நோவா பக்கத்துல இருந்த இரும்பு கம்பியை புடுங்கி கெத்தா எகிரி போய் எதிரில இருந்த செவுத்து மேல சொருவி அழகா தாவி குதிச்சு போகுது. ஆனாலும் பிடிமானம் இல்லாம கூட்டு மேல ஏறி 4த்துல ஒரு முட்டையை எடுக்க முயற்சி பண்ணுது நோவா. அந்த சமயம் கழுகு பறந்து வரதை பார்த்து பதறி போகுது. யார் முட்டையோட ஆட்டையை போட வந்திருக்கீங்கன்னு கழுகு அதை அட்டாக் பண்ணதும் நோவா கீழே விழுந்துருது. ஒரு முட்டையை பிடிச்சிக்கிட்டு சரிக்கிட்டே போற நோவாவை காப்பாற்ற முடியாம மற்ற 2ம் கூடயே வருதுங்க. அப்போ கீழே தொங்கிட்டு இருந்த செவுத்தை பிடிச்சி கலவரமா எஸ்கேப் ஆன நோவா எப்படி முட்டையை எடுத்தேன் பாத்தியான்னு சீன் போடுது. உடனே அங்கிருந்து குதிரை இருக்க இடத்துக்கு வந்தா நோவாவோட போர்வையை யாரோ திருடிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்து செம்ம கடுப்பாகுது. கொஞ்ச தூரத்திலேயே மனித இனத்தை சேர்ந்த யாரோ நடமாடுறத கவனிச்சு கவன்ல கல்ல வீசி எறியுதுங்க. அதுல சிக்காம எஸ் ஆனாலும் இதுங்க வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வருதுங்க. கொஞ்ச தூரத்திலேயே குகைக்கு முன்னாடி ஒரு கட்டையில மாட்டின துணியை பார்த்து அனாயா மோப்பம் பிடிச்சி இது மனித இனத்தை சேர்ந்தவங்களோடதுன்னு சொல்லுது. சரி, எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுங்களோட இடத்துக்கு வருதுங்க. இங்க இருக்க ஏப்புகள் எல்லாம் கழுகு முட்டையில இருந்து வர குஞ்சுகளை சின்ன வயசுல இருந்தே வளர்த்து வேட்டைக்கு பயன்படுத்துற வேலையை பாக்குதுங்க. இங்க வாழ்ற குட்டி குரங்குங்கெல்லாம் இதுங்க 3த்தையும் பயங்கர வியப்போட பாக்குதுங்க. கழுகு முட்டைய ஒரு வாட்டியாச்சும் எங்க கண்ணில் காட்டுங்களேன்னு கெஞ்சி கேக்குதுங்க. சரின்னு அனாயா அதோடது எடுத்து காட்டினதும் பட்டுன்னு புடுங்க முயற்சி பண்ணுதுங்க. உடனே அதுங்களை விரட்டி அடிச்சுட்டு முட்டையை பாதுகாப்பா எடுத்துட்டு போகுது அனாயா. அப்போ நோவா அதோட அம்மாவை சந்திச்சு நான் மேல வரைக்கும் ஏறினேன் தெரியுமான்னு பெருமையோட சொல்லுது. இதை பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லு, உன்னை புகழ்ந்து தள்ளுவாருன்னு மேல அனுப்பி வைக்கிறாங்க. நோவாவோட அப்பா கோரா தான் இந்த கழுகு வம்சத்தோட தலைவர். அவர்கிட்ட முட்டை எடுத்த கதையை பெருமையோட சொல்றான் நோவா. அப்போ அவன் கையில இருந்த துணியை மோப்பம் முடிச்சு இது மனித இனத்தை சேர்ந்தவங்களோடதாச்சே, அவங்களால பிரச்சனை தான் வரும், தேவையில்லாம நீ அவங்க கிட்ட நெருங்கலையேன்னு கேட்கிறாரு. அதுங்களை விரட்டிட்டு நாங்க குகை வரைக்கும் போனோம், அந்த பகுதியை தாண்டி போக கூடாதுன்ற விதியின்படி நாங்க திரும்பி வந்துட்டோம்னு சொல்றான் நோவா. அப்போ கோராவோட கழுகு வந்து அவர் கையில உட்காருது. அதுக்கு நோவாவை சுத்தமா பிடிக்கலன்றதுனால கொத்தி அனுப்புது. சரி, எதுவா இருந்தாலும் நீ விதிமுறைகளின்படி செயல்படு, புரிஞ்சுதா? இன்னும் நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு நைனா. அப்போ காவல் குரங்குங்க கிட்ட அந்த துணியை கொடுக்கறத பாக்குது நோவா. அங்க இருக்க நீலமூக்கு குரங்கு நீ மேல வரைக்கும் ஏறினியா, சூப்பர்பான்னு பாராட்டுது. அதுக்கு நன்றி சொல்லிட்டு கீழே வந்த நோவா அனாயா கிட்டையும் சூனா கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கு. மனித இனத்தை சேர்ந்தவங்க சாப்பாடை தேடி இங்க வந்திருக்கிறத நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன் தெரியுமான்னு சொல்லுது சூனா. அப்போ நோவா கொண்டு வந்த துணியை எடுத்துக்கிட்டு காவல் குரங்குங்க மனிதர்களை தேடி போதுங்க. அன்னைக்கு நைட்டு கழுகுங்க வேட்டையாடி கொண்டு வர மீன்களை காய போடுறதுக்காக குச்சியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வருது நோவா. அப்போ கூடாரத்துக்குள்ள யாரோ நுழைஞ்சிருக்கிறத கவனிச்சு என்ன ஏதுன்னு பார்க்க வருது. உள்ள மனித இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு நோவாவை பார்த்ததும் பதறி அடிச்சு ஓடுது. அவளை பிடிக்க முயற்சி பண்ணும்போது நோவா கழுத்துல இருந்த முட்டையை நசுக்கி விட்டு போயிடுறா. நாளைக்கு சடங்கை வச்சுக்கிட்டு முட்டை உடஞ்சி போயிருச்சேன்னு ஃபீல் பண்ணி உட்காந்த நோவாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுதுங்க அனாயாவும் சூனாவும். ஆனா எங்க அப்பா கண்ட மேனிக்கு கழுவி ஊத்துவாருன்னு சொல்லிட்டு முட்டையை தேடி தனியா கிளம்பி போது நோவா.
கொஞ்ச தூரத்திலேயே இவங்க இனத்தை சேர்ந்த காவல் குரங்குங்க ஈட்டியால குத்தப்பட்டு இறந்து போயிருக்கிறத பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்க குதிரையை விட்டு கீழே இறங்கி வருது. அப்போ கத்தியால குத்துப்பட்ட நீலமூக்கு குரங்கு நோவா கிட்ட வந்து உசுரவிடுது. அந்த சமயம் இன்னொரு வம்சத்தை சேர்ந்த குரங்கு கூட்டம் வர்றதை கவனிச்சு உடனே போய் புதர்ல பதுங்கிறது நோவா. இங்க நடந்த சம்பவத்தை விசாரிக்க துப்பு தொலைக்கும் போது நீலமூக்கு குரங்கு கையில இருந்த துணியை எடுத்து மோப்ப முடிக்குதுங்க. அதுல மனித இனத்தோட வாசம் வர்றதுனால இந்த நீலமூக்கு குரங்கோட வம்சத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணுதுங்க. அப்போ நோவாவோட குதிரை இந்த பக்கமா வர்றதை கவனிச்சு மின்சக்தி கம்பியால அதுக்கு ஷாக்க வைக்குதுங்க. உடனே கழுகு வம்சம் தங்கியிருக்க பகுதியை நோக்கி குதிரை ஓடுது. அது பின்னாடியே இந்த மொத்த கேங்கும் வெறியோட கிளம்பி வருதுங்க. இதுங்க பின்னாடி நோவா ஓடி வருது. ஆனா வெறிகொண்ட ஏப்பு கூட்டம் கழுகு வம்சம் தங்கியிருந்த பகுதியை சின்ன பின்னமா சதைச்சு தள்ளுதுங்க. அதுங்க கட்டி வச்சிருந்த எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு மற்ற குரங்குங்களை பிணை கைதிகளா பிடிக்குதுங்க. அப்போ ஓடி வந்த நோவா இந்த காட்சியை பார்த்ததும் பதறி போது. உடனே பிணை கைதிகளா இருந்த அம்மாவையும் அனாயாவையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுது. ஆனா கொடூர வம்சத்தை சேர்ந்த குரங்குங்க நோவாவை தாக்குதுங்க. அனாயா அதுங்களை சமாளிக்கும் போது நீ போய் உங்க அப்பாவை காப்பாத்துன்னு சொல்லுது அம்மா குரங்கு. உடனே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க கட்டக்கோட்டைக்கு மேல ஏறி போது நோவா. அப்போ இங்க இருக்க வயசான குரங்கோட கழுத்துல இருந்த சங்கிலியை பறிச்சு எடுத்துட்டு சீசருக்காக தான் இந்த சம்பவத்தை செஞ்சோம்னு கத்துது சில்வா குரங்கு. இந்த அடிமை கூட்டத்தை கொண்டு போய் நம்ம தலைவன் ப்ராக்சிமஸ் சீசர் கிட்ட ஒப்படைங்கன்னு உத்தரவிடுது. அந்த சமயம் மேலே ஏறி போற நோவாவை கவனிச்சு அங்க வருது. அப்போ நைனாவை கூட்டிட்டு நோவா தப்பிக்கலாம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த கழுகுங்களை விடுவிக்க சொல்றாரு. உடனே அதுங்க கண்கட்டை அவுத்து எல்லாத்தையும் விடுவிக்கிற வேலையை பார்க்குது நோவா. அப்போ மேல வந்த சில்வா நைனா குரங்க பார்த்து கொடூரமா தாக்க ஆரம்பிக்குது. இதை கவனிச்ச நோவா அப்பாவை காப்பாத்துறதுக்காக களத்துல இறங்கி சண்டை போடுது. அதை அசால்ட்டா சமாளிச்சு நோவாவை தூக்கி வீசுது சில்வா. இதை பார்த்த அப்பா குரங்கு உடனே எந்திரிச்சு வந்து சில்வாக்கு ஸ்பியர் போடுது. ஆனா வெறித்தனமா சண்டை போடுற சில்வா ஃபர்ஸ்ட் நோவாவை அடிச்சு வெளியே தள்ளி விடுது. பாவம் அது வயரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும் போது அப்பா குரங்க சகட்டு மேனிக்கு அடிச்சு தள்ளுது. இதை பார்த்த நோவா கிட்ட சீசருக்காக தான் இதை செய்யறோம்னு சொல்லி ஒயர்ல எலக்ட்ரிக் ஷாக்கை வச்சு நோவாவை கீழே தள்ளி விடுது. இதை பார்த்து உயிர் போற நிலைமையில இருக்க அப்பா குரங்கு வேதனைப்படுது. அப்போ ரணக்குடூரமா முட்டி மோதி கீழே விழுந்த நோவா அடுத்த நாள் காலையில மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்குது. ஒரே குடும்பமா வாழ்ந்த இடத்துல இப்ப செதஞ்சு போய் தனியா நிக்கிறோமேனு வருத்தப்படுது. தூரத்துல கழுகு நிக்கிறத கவனிச்சு ஓடி வந்து பார்த்தா அப்பா குரங்கு இறந்து போயிருக்கு. அப்பாவை இந்த நிலைமையில பார்த்ததும் கைகட்டி உட்காந்து கதறி அழுவுது நோவா. முழுசா அழுது முடிச்சுட்டு அவரை இங்கேயே புதைச்சிட்டு நிச்சயமா நம்ம கூட்டத்தை இந்த இடத்துக்கே திரும்பி கூட்டிட்டு வருவேன்னு சபதம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புது நோவா. அதே போல அப்பாவோட கழுகும் அங்கிருந்து பறந்து போகுது. முறையா குகையை தாண்டக்கூடாதுன்ற விதியை மீறி உள்ள நுழையுது. அங்கிருந்து அழிஞ்சு போன நகரத்துக்கு வந்து சேர்ந்ததும் அம்மாவோட துணியை பார்த்து கண்டிப்பா கொடூர குரங்குகளோட வம்சம் இந்த பகுதியில தான் எங்கேயோ இருக்குன்னு தெரிஞ்சுக்குது. ஆனா பயங்கரமா காத்து வீசுறதுனால அங்கேயே நெருப்பு மூட்டி தங்கிருது. அப்போ இதை யாரோ பின்தொடர்ந்து வராங்கன்றத உணர்ந்து அட்டாக் மோட்ல ரெடியா இருக்கு. ஆனா கடுமையான குளிர் காத்துனால சுருண்டு படுத்துருது. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் அப்பாவோட கழுகு பக்கத்துல இருக்கு. அவரை போலவே ராகம் பாடி அந்த கழுக கையில உட்கார சொன்னா பட்டுன்னு கையை கீறி விட்டு பறந்து போது உனக்கு கொழுப்பு தானே அதை திட்டிப்புட்டு அங்கிருந்து கிளம்புது நோவா. அங்கிருந்து பயணிச்சு காட்டுப்பகுதிக்கு வரும்போது புகை மூட்டத்தை கவனிக்குது. உடனே அது கிராமத்துல இருந்து எடுத்துட்டு வந்த மின்காந்த கம்பியை எடுத்துக்கிட்டு மலை மேல போகுது. அங்க செட் பண்ணி வச்ச பொறியில சிக்கி கீழே விழுந்துருது. நல்ல வேலையா வேர்கள்ல மாட்டியிருந்ததுனால எரியிற நெருப்புல விழாம கொஞ்சம் தள்ளி விழுந்துருது. அப்போ அதை எடுத்துட்டு வந்த மின்காந்த கம்பியை வச்சு நீ முகமுடி போடலையா? இவ்வளோ சின்ன வயசுலயே அந்த கொடூர கூட்டத்துல சேர்ந்துட்டியான்னு கேக்குது உராங்குட்டான். நான் அந்த கும்பலை சேர்ந்தவன் கிடையாது. எங்க கிராமத்தையே அழிச்சிட்டு எங்க ஊர் குரங்குகளை அடிமைகளா இழுத்துட்டு போயிட்டானுங்க. அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்காக நான் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். என் பேரு நோவான்னு சொல்லுது. அந்த மனசாட்சி இல்லாத முகமுடி போட்ட குரங்கு கூட்டம் என் கிராமத்தையும் அழிச்சிடுச்சுங்க. என் ஊர் தலைவரை தான் நான் இப்போ எரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட பேரு ராக்கான்னு அறிமுகப்படுத்திக்குது. சரி, என்னோட கிராமத்தை சேர்ந்த குரங்குகளை நீ பாத்தியான்னு நோவா கேட்க நான் யாரையும் பார்க்கல தம்பின்னு சொல்லி அது மறைச்சு வச்சிருந்த புத்தகத்தை எடுத்து வைக்குது. இது என்னன்னு நோவா கேட்க முன்னொரு காலத்துல மூளைக்கு தோன்ற யோசனைகளை இதுல தான் குறிச்சு வைப்பாங்க. நம்மளுக்கான சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த சீசரால இது எல்லாத்தையும் படிக்க முடியும். அவரால் தான் இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுது ராக்கா. முகமுடி போட்ட கொடூர குரங்குங்க இந்த பேரை சொல்லிதான் எங்க ஊரை தாக்குனாங்கன்னு சொல்லுது நோவா. அதை கேட்டு முட்டாள் குரங்குங்க, ஏப்புகள் ஒன்னா இருந்தாதான் வலிமையோட வாழ முடியும். அதனால என்னைக்குமே தனித்தனியா பிரிஞ்சு ஒன்னோடு ஒன்னு அடிச்சுக்கிட்டு சாகக்கூடாதுன்னு தான் சீசர் சொல்லுச்சு. வன்மத்தோட வாழ்ற ஜென்மங்கள் சீசர் சொன்ன தத்துவத்தை மறைச்சிட்டு அதுங்க மூளைக்கு ஏற்ற வெறுப்பான வெறி செயல்களை தத்துவமாக்கி இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. சீசருக்கு மனிதர்கள் மேல அக்கறை இருந்துச்சு. அதனால அவங்களோட இணைஞ்சு வாழ ஆசைப்பட்டுச்சு. அது முடியாம போனதுனாலதான் நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குச்சு. இப்போ அந்த சீசர் இல்லைன்றதுனால நாமெல்லாம் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனிதர்கள் மேல தேவையில்லாம வெறுப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லுது ராக்கா. அப்போ கோட்டு சூட்டு போட்ட மனிதர்களோட போஸ்டரை பார்த்த நோவா, இதுதான் எக்கோ,
எங்க கிராமத்துல இருக்க உணவுப் பொருட்களை தேவையில்லாம திருடிட்டு போகுங்கன்னு சொல்லுது. இவங்க தாண்டா மனிதர்கள், சீசருக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லுது ராக்கா. சரின்னு அங்கிருந்து பேசிக்கிட்டே குதிரை பக்கம் வரும்போது நோவா கிட்ட பொருளை திருடுற பொண்ணு அதோட குதிரையை நோண்டிக்கிட்டு இருக்கு. அதை கவனிச்சு ஒழுங்கா ஓடி போயிடுன்னு விரட்டி அனுப்புது நோவா. அதை கேட்டு அந்த பொண்ணும் தெரிச்சு ஓடுறத பார்த்த ராக்கா, நீ எங்கேயும் போ தேவையில்ல, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லுது. நான் என்ன விரட்டி அனுப்பிச்சாலும் அவ என்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பா. அதே போல எங்க அப்பாவோட கழுகும் என்னை வெறுப்பேத்த பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லுது நோவா. இதை கேட்டு எனக்காக கொஞ்ச நேரம் பொறுத்துரு, நானும் குதிரையை எடுத்துட்டு வந்துடுறேன், தனியா இருக்கிறது ரொம்பவே போர் அடிக்குதுன்னு சொல்லுது ராக்கா. வேற வழி இல்லாம காத்திருந்து அதை கூட்டிட்டு கிளம்புது நோவா. அப்போ கழுகுகளுக்கும் உங்களுக்கும் என்னப்பா சம்பந்தம்னு கேக்குது ராக்கா. எங்க அப்பா பாட்டு பாடி கழுக கட்டுப்படுத்துவாரு, ஆனா எனக்கு தான் அதை கட்டுப்படுத்த தெரியாதுன்னு சொல்லுது நோவா. சரி ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டு பயணிக்க ஆரம்பிக்குதுங்க. அன்னைக்கு நைட்டு நெருப்பு மூட்டி உட்காந்து சாப்பிடும்போது எதுக்காக சீசர் மனிதர்களை விரும்பினாருன்னு கேக்குது நோவா. வரலாற்று கதைகளின்படி சீசரை மனிதர்கள் தான் வளர்த்தாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஒருவேளை அதனால கூட இருக்கலாம்னு சொல்லும்போது மரத்துக்கு பின்னாடி அந்த பொண்ணு இருக்கிறத பார்த்து சாப்பிடுற பொருளை தூக்கி வீசுது ராக்கா. அதை பயத்தோடவே எடுத்து சாப்பிடுறா அந்த பொண்ணு. அவளுக்கு குளிரும்னு சொல்லி நோவா வச்சிருந்த துணி எடுத்து கொடுக்கலாம்னு பார்த்தா முடியாதுன்னு சொல்லுது. என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் அக்கறையோட நடந்துக்கணும்னு சொல்லி அந்த போர்வையை வாங்கி கொடுக்குது ராக்கா. கொஞ்ச நேரம் பொறுத்து ராக்கா தூங்குனதும் நோவாக்கு தூக்கம் வராம இந்த இடத்த சுத்தி பாக்குது. அங்க ஒரு டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சி அது மூலமா விண்வெளியை பார்த்து வாய பொழகுது. அங்க வந்த பொண்ணும் டெலஸ்கோப்ல தலையை வச்சு பாக்குறத கவனிச்சு நோவா ஆச்சரியப்படுது. அடுத்த நாள் காலையில ராக்கா கிட்ட இதை பத்தி சொல்லுது. சரி எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணை நம்மளும் கூட சேர்த்துக்கலாம்பான்னு சொல்லுது ராக்கா. என் குதிரையில அதை ஏத்துக்க முடியாது, வேணும்னா நீ கூட்டிக்கோன்னு சொல்லுது நோவா. சரின்னு அதை பின்னாடி உட்கார வச்சுட்டு பயணத்தை தொடரும் போது கொஞ்ச தூரம் போனதும் ஒரு வரி குதிரையை பாக்குறாங்க. இது என்ன வினோதமா இருக்கேன்னு சொல்லிட்டு முன்னாடி போனா ஒரு கூட்டமே இருக்கு. அதுங்களுக்கு மத்தியில காட்டுவாசிகள் போல இருக்க மனிதர்களும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பொண்ணு அதிர்ச்சியில வாய பொழக்கிறா. ராக்கா அவ கூட சேர்ந்து ஆச்சரியப்படுது. ஆனா நோவா மட்டும் அங்கிருந்து கிளம்பும் போது மனிதர்களுக்கு சீசரை பத்தி சொல்லி கொடுன்னு ராக்கா கிட்ட சொல்லுது. அதை கேட்டு சீசர் நினைவா கழுத்துல போட்டிருந்த செயினை நோவாக்கு தருது ராக்கா. சரின்னு அதை வாங்கிட்டு அங்கிருந்து தனியா கிளம்பி போகுது. அப்போன்னு பார்த்து என்ட்ரி கொடுத்த சில்வா கேங்கு வலைய போட்டு இங்க இருக்க மனிதர்களை பிடிக்குதுங்க. அதுல சிக்காம தப்பிச்சு ஓடுற பொண்ணுக்கு உதவி பண்ண முயற்சி பண்ணுது ராக்கா. இதை பார்த்த நோவாவும் களத்துல இறங்கி உதவி பண்ண வருது. அப்போ கொடூர கூட்டத்தை சேர்ந்த குரங்குங்க ஒரு பொண்ணா சில்வா கிட்ட காட்டி இவளான்னு பாருங்கன்னு கேக்குதுங்க. நான் தேடுறது இவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்பும் போதுதான் பேண்ட் போட்ட பொண்ணை பார்த்துடுது. உடனே அதை விரட்டிட்டு வரும்போது புல்லு புதருக்குள்ள புந்துடுறா. அப்போ ராக்காவும் கட்டையை தூக்கிட்டு அதுங்களை அடிக்க வருது. அந்த சமயம் புல் புதருக்குள்ள பூந்த பொண்ணு சில்வா கிட்ட சிக்காம இருக்க நோவாவை பார்த்ததும் காட்டுத்தனமா கத்துறா. அதை கவனிச்ச சில்வா வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வருது. ஆனா குதிரையில வந்த நோவா சிறப்பா அந்த பொண்ணை பிடிச்சி காப்பாத்திட்டு போகுது. அவளை எகிரி பிடிச்ச சில்வாவை உதச்சி தள்ளிட்டு வருது. இன்னொரு குரங்கு குதிரையில அதை விரட்டிக்கிட்டு வரும்போது கம்பை எடுத்துட்டு வந்த ராக்கா ஒரே அடியில அதை பறக்க விடுது. அப்புறம்டா ரெண்டும் அங்கிருந்து குதிரையில எஸ் ஆகிடுதுங்க. இதை பார்த்த சில்வா செம்ம கடுப்பாவுது. கொஞ்ச தூரம் கடந்து வந்ததும் ராக்காவும் நோவாவும் அதுங்களோட குதிரைகளை விரட்டி விட்டுருதுங்க. அப்போ நீ எதுக்குப்பா திரும்பி வந்துன்னு ராக்கா கேட்க, இவதான் என் பேரை சொல்லி கூப்பிட்டான்னு சொல்லுது நோவா. அவ இவன்னு சொல்றதை நிறுத்திட்டு என்ன மேனே கூப்பிடுங்க, உன் குடும்பத்தை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாமே. அது இருக்கட்டும், உனக்கு எப்படி பேச தெரியும்னு கேக்குது ராக்கா. எங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஆனா இப்ப நான் தனியா தான் இருக்கேன்னு சொல்றாமே. கவலைப்படாத, இது நாள் வரைக்கும் நாம தனித்தனியா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இதுக்கப்புறம் நாம ஒன்னா சேர்ந்து செயல்படுவோம்னு சொல்லுது ராக்கா. அப்போ மேற்கு குளிரும்னு தெரிஞ்சு தானா போர்வையை எடுத்து கொடுக்குது நோவா. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கும் போது வீணா போன மின்கம்பியை சிறப்பா செயல்பட வைக்குது நோவா. அதை பார்த்து எதுவும் சொல்லாம அமைதியா படுத்துடுறாமே. அடுத்த நாள் காலையில பயணத்தை தொடரும் போது ஆத்து பகுதியில் இருக்க மேம்பாலத்துக்கு வராங்க. அப்போ இதுங்களுக்காகவே காத்திருந்த சில்வாவும் அடியால் குரங்குங்களும் சுத்து போடுதுங்க. நோவா அதுங்க கூட சண்டை போடும்போது மே கீழே விழுந்துடுறா. அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணுது ராக்கா. அப்போ நோவாவை கவுத்து போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்குங்க அடியால் குரங்குங்க. அதுக்குள்ள மேவை காப்பாத்தின ராக்கா தண்ணியில மாட்டிக்குது. பிஞ்சு போன வலையை பிடிச்சி பாலத்து மேலே ஏற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க வந்த சில்வா கத்திய வாங்கி வலைய அறுக்கும்போது ஏப்ஸ் ஒன்னா இருந்தா மட்டும்தான் பலத்தோட வாழ முடியும்னு சொல்லுது ராக்கா. உடனே வலைய அறுத்து அதிவேகமா போற ஆத்து பகுதியில தள்ளி விட்டுருது சில்வா. இதை பார்த்து நோவா கதறி கத்துது. அங்கிருந்து ரெண்டு பேரையும் கொடூர குரங்குங்க தங்கியிருக்க கோட்டைக்கு அழைச்சிட்டு வருது சில்வா. அங்க மேவை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அடிமைகளா இருக்க குரங்குகளுக்கு மத்தியில நோவாவை கொண்டு போய் விடுதுங்க. இந்த இடத்துல மிகப்பெரிய டேமை கட்டுறதுக்காக தான் இந்த குரங்குகளை அடிமைகளா வேலை வாங்கிட்டு இருக்குங்க. அப்பதான் சூனாவை பார்த்ததும் ஆரவாரமா ஓடி போய் கட்டி தழுவுது நோவா. அதுகிட்ட அப்பாவை இழந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு அனாயாவும் அம்மாவும் எங்கன்னு கேக்குது நோவா. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட அழைச்சிட்டு போது சூனா. அவங்கள பார்த்ததும் அன்போட ஓடி போய் கட்டி தழுவுறான் நோவா.
அதே சமயம் மேவ அடைச்சி வச்ச ரூம்ல ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அங்க வந்த வயசான தாத்தா இந்த இடத்த ஆண்டுகிட்டு இருக்க ப்ராக்சிமஸ் சீசருக்கு மனிதர்களோட வரலாற்றை பத்தி சொல்லி கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஏப்புக்கு அடிமையா இருக்க மனுஷங்கிட்ட என்னால பேச முடியாதுன்னு சொல்றா மே. அப்போ ப்ராக்சிமஸ் சீசர் மேல வர்றத சங்கூதி மூலம் அடிச்சு அறிவிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு வந்து எட்டி பார்த்தா நாம ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம்னு சொல்லி அடிமைகளா இருந்த ஏப்புகளை வச்சு இரும்பு கதவை திறக்க முயற்சி பண்ணுது. அதுங்க உசுர கொடுத்து இழுத்தாலும் கதவு 1 இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது. ஆனா சங்கிலி வேகமா அருந்து வந்ததுனால அதை புடிச்சு இழுத்த குரங்குங்களாம் அதுல அடிபட்டு செத்து போதுங்க. இதை கவனிச்ச ப்ராக்சிமல் சீசர் இதே மாதிரி நாளைக்கும் முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு போகுது. அதை கேட்டு முட்டாள்தனமா இருக்கேன்னு சொன்ன நோவாவை கம்னு இருக்க சொல்றாங்க அம்மா குரங்கு. அப்போ சில்வா வந்து நோவாவை கூட்டிட்டு ப்ராக்சிமல் சீசர் சாப்பிடுற இடத்துக்கு அழைச்சிட்டு வருது. அங்க எடுபுடி வேலை செய்யற அனாயாவை பார்த்ததும் நோவா அதிர்ச்சி அடையுது. அப்போ நண்பனை பார்த்த சந்தோஷத்தை கூட வெளிப்படுத்த முடியாம போது அனாயா. அப்போ வந்த ப்ராக்சிமஸ் சீசர் ஃபர்ஸ்ட் மே கிட்ட போய் உனக்கு அந்த இரும்பு கதவுக்கு பின்னாடி போற வழி எதனா தெரியுமான்னு கேக்குது. அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மே சொன்னதும் பொய் சொல்ற பத்தியா, அங்கதானே நீ சின்ன வயசுல தங்கிட்டு இருந்த, உனக்கு அந்த இடத்தோட இண்டியனுக்கு எல்லாமே தெரியும்ன்றதை இந்த மேப்பை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லுது ப்ராக்சிமஸ் சீசர். அதுக்கு பதில் சொல்ல முடியாம உக்காந்துருக்கா மே. அடுத்து நோவா கிட்ட நீ செதஞ்சு போன மின் கம்பத்தை சரி பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன், உன்ன மாதிரி புத்திசாலி குரங்குங்க தான்ப்பா என் டீமுக்கு தேவைன்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போகுது. வெளியே இருக்க நிலவரத்தை காட்டி உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா சுதந்திரமா வாழ்ந்த மற்ற வம்சத்து குரங்குங்க இப்போ அடிமைகளா இருக்கிறது தான் தெரியுதுன்னு சொல்லுது நோவா. ஆனா எனக்கு எல்லா ஏப்புகளும் ஒன்னா இருக்கிறது தான் தெரியுது. எப்பவும் நம்மளால இந்த மனுஷ இனத்தோட சேர்ந்து வாழவே முடியாது. அந்த இரும்பு கதவை மட்டும் திறந்துட்டோம்னா உள்ள இருக்க ஆயுதங்களை வச்சு மனித இனத்தையே அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு போது ப்ராக்சிமஸ் சீசர். இத பத்தி அம்மா குரங்கு கிட்ட சொல்லி வருத்தப்படுது நோவா. அந்த சமயம் அப்பாவோட கழுகு வந்து இங்க உட்காரும் போது இந்த இடத்துல நிறைய அநியாயம் நடக்குது, அதை நான் தான் தட்டி கேட்கணும்னு முடிவு பண்ணி சொல்றான் நோவா. உடனே அவன் கையில போய் அந்த கழுகு உட்கார்ந்ததும் நம்மளோட சேர்ந்து அவனும் ஆச்சரியப்படுறான். அன்னைக்கு நைட்டு ப்ராக்சிமஸ் சீசருக்கு பாடம் எடுக்கும்போது மேவையும் கூப்பிடுறாரு தாத்தா. என்னால வர முடியாதுன்னு ரூம்லயே தங்கிடுறா மே. அங்க வந்த நோவா எதுக்காக என்கிட்ட பேசாம நடிச்சேன்னு கேக்குது. அந்த சமயம் நான் உன்னை நம்பாம இருந்தேன், அதுக்கப்புறம் தான் உன் மேல நம்பிக்கையே வந்துச்சுன்னு சொல்றா மே. அந்த இரும்பு கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேக்குது நோவா. பல ஆயுதங்களை சேர்த்து இப்ப இருக்க மனுஷங்களை பேச வைக்கிறதுக்கான புக்கு உள்ள இருக்குன்னு சொல்றா மே. அப்படின்னா உனக்கு அந்த புக்கு தேவை, எனக்கு அந்த ப்ராக்சிமஸ் சீசரை அழிக்கிறதுக்கான ஆயுதம் தேவை, அதனால நாம ஒன்னா சேர்ந்து செயல்படுவோம்னு சொல்லுது நோவா. இதுக்கு மேவும் ஒத்துக்கிறா. ஃபர்ஸ்ட் போய் இந்த விஷயத்த சூனா கிட்டையும் அனாயா கிட்டையும் சொல்லுது நோவா. அதை கேட்டு எனக்கு பயமா இருக்குப்பா, நான் எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிட விரும்பலன்னு சொல்லுது அனாயா. சரின்னு அதை விட்டு சூனாவும் நோவாவும் மேவை பார்க்க வராங்க. அவை இந்த இடத்தையே செதற விடுறதுக்கான வெடிகுண்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரா. அதை வைக்க போகும்போது வந்த அனாயா இந்த இடத்த தெரிக்க விடணும்னா நானும் உங்க கூட வரணும்னு சொல்லுது. ஒரு வழியா தைரியத்தோட செயல்படணும்னு முடிவு பண்ணியே அதுவே பெரிய விஷயம்னு பாராட்டுது நோவா. இதுங்க பாம் வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தாத்தா வந்து நீங்க செய்யறது தப்பு, ப்ராக்சிமஸ் சீசருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களை உயிரோட நிக்க வச்சு தோலை உரிச்சிடும்னு சொல்றாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க பயப்பட தேவையில்ல, சுதந்திரமா வாழலாம்னு மே என்ன எடுத்து சொன்னாலும் நான் ப்ராக்சிமஸ் சீசருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. உடனே அவரோட கழுத்தை இறுக்கி பிடிச்சி போட்டு தள்ளிடுறா மே. அதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்குதுங்க மூணும். ஆனா டப்புன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாத்தாவோட பாடியை கடல்ல தூக்கி வீசிடுறாங்க. அடுத்து அங்க இருக்க பாறைகள் ஓரமா நடந்து போய் மலை மேல ஏறி வராங்க. அப்போ கை வழுக்கி தெரியாதனமா மே கீழே விழுந்துடுறா. அவளை கெட்டியமா பிடிச்சி மேல தூக்கிட்டு வருது நோவா. அங்க இருக்க ரகசிய பாதை வழியா நுழையிறதுக்கு முன்னாடி தீப்பந்தத்தை கொளுத்திட்டு வருதுங்க. கீழே இருக்க ஆழத்தை பாக்குறதுக்காக தீப்பந்தத்தை போட்டா கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போகுது. சரின்னு படிக்கட்டு வழியா வருதுங்க. ஃபர்ஸ்ட் மே அங்க இருக்க பட்டன் அமுத்தி லைட்டை எரிய வைக்கிறா. அடுத்து நான் தனியா போய் என் புக்கை தேடுறேன், அது வரைக்கும் நீங்க அமைதியா நில்லுங்கன்னு சொல்லிட்டு போறா. இதுங்க சின்ன பசங்க விளையாடுற பொம்மையையும் அதுங்களுக்கான புக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அதுல கூண்டுக்குள்ள இருக்க ஏப்ப சின்ன குழந்தைங்க வேடிக்கை பார்க்கற மாதிரி வரைஞ்ச படத்தை பார்த்து ஒரு காலகட்டத்துல நாம மனிதர்களுக்கு அடிபணிஞ்சுதான் வாழ்ந்திருக்கோம் போலேன்னு தெரிஞ்சுக்குதுங்க. அதே சமயம் புக்கை எடுக்க போனமே ஏடாகுடமான ஆயுதங்களை பார்த்து எதையும் எடுக்காம நேரா உள்ள போய் சேட்டலைட்டை தொடர்பு கொள்றதுக்கான சர்க்கியூட் போர்டை மட்டும் எடுத்துட்டு வரா. இதை தான் புக்குன்னு போய் சொல்லியிருக்கா போல. அதை எடுத்துட்டு வரும்போது அவளுக்கு தெரியாம இந்த புக்கை பதிக்கிறதுங்க நோவா கேங்கு. இந்த இரும்பு கதவை திறந்ததும் நான் செட் பண்ணி வச்ச பாமை வெடிக்க வச்சிருவேன், நீ உன்னோட குடும்பத்தை இங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு தப்பிச்சு போன்னு சொல்றா மே. அதுக்கு ஒத்துக்கிட்டு கதவை திறந்தா ப்ராக்சிமஸ் சீசர் படையோட வந்து நிக்குது. நேரா நோவா கிட்ட போய் தம்பி நீ உண்மையாலுமே எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்க, ஆனா ஏப்புகளை விட்டு மனுஷ இனத்தை சேர்ந்தவளை நம்பினதுதான் மிகப்பெரிய குற்றம். உனக்கு அவ முக்கியமா இல்ல உன்னோட சூனா முக்கியமானு சொல்லி காவல் குரங்க விட்டு அதோட கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. அதை பார்த்த நோவா என்ன பண்றதுன்னு புரியாம நிற்கும் போது பட்டுன்னு சின்ன துப்பாக்கி எடுத்து காவல் குரங்க சுட்டு கொன்றது மே. உடனே நோவா சூனாவை பத்திரமா பிடிச்சிக்குது. அதை பார்த்த ப்ராக்சிமஸ் சீசரு நான் உன்னை சும்மா விட்டுடுறேன், ஆனா இதே மாதிரி ஆயுதம் உள்ள இருக்கான்னு மட்டும் சொல்லன்னு கேக்குது.
அப்போ மற்ற ஏப்புகளை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம நேரா ஓடி போய் பாம்பை வெடிக்க வச்சிடுறா மே. அதனால டேம் உடைஞ்சு ஏடாகுடமா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதுல ப்ராக்சிமஸ் சீசர் உட்பட எல்லாருமே அடிச்சுக்கிட்டு போதுங்க. ஆனா மே மட்டும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாம படிக்கட்டு மேல ஜாலியா நடந்து போறா. உள்ள அம்மா உட்பட கழுகு வம்சத்தை சேர்ந்த எல்லா குரங்குகளையும் பத்திரமா மேல கூட்டிட்டு போற வேலையை பாக்குது நோவா. அந்த சமயம் ரணக்கொடூரமான என்ட்ரியை கொடுத்த சில்வா கேப் விடாம நோவாவை தாக்குற வேலையை பாக்குது. அது கூட சண்டை போடாம பைப்பு கேப்ல பூந்து தப்பிக்கிற வேலையை பாக்குது நோவா. ஆனா வெறித்தனமா அதை கொல்றதுக்காக வந்த சில்வா மூளையை பயன்படுத்தாம அட்டாக் மோட்லயே இருக்கு. அதை வெறுப்பேத்தி பக்காவா ஒரு கேப்புக்குள்ள பூந்து மேலே ஏறி வந்துருது நோவா. ஆனா பாவம் சில்வா சைஸுக்கு கேப்ல ஏற முடியாம தண்ணியில சிக்கி மூச்சை விட முடியாம இறந்து போகுது. வெற்றிகரமா அதுகிட்ட இருந்து தப்பிச்சு மேலே ஏறி வந்துடுது நோவா. அங்க மற்ற குரங்குங்கள்லாம் பத்திரமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுது. அந்த சமயம் வெறித்தனமா ஓடி வந்த ப்ராக்சிமஸ் சீசர் நோவாக்கு ஒரு ஸ்பியரை போட்டு முரட்டுத்தனமா தாக்குது. உன் ஒருத்தனால என் ராஜ்யத்தை அழிச்சிட முடியுமான்னு சொல்லி கண்ட மேனிக்கு அடிக்குது. அப்போ இந்த ப்ராக்சிமஸ் சீசரை தடுக்கிறதுக்கு ஒரு குரங்கும் முன் வர மாட்டேங்குது. அம்மா, அனாயா, சூனா இதுங்க மூணும் பதறி போய் பாக்குதுங்க. அப்போ ப்ராக்சிமஸ் சீசர் காட்டுத்தனமா நோவாவை தாக்கிட்டு நீ சாவறதுக்கு முன்னாடி உன் ராஜாவுக்காக மண்டி போடுன்னு வெறித்தனமா சொல்லுது. அந்த சமயம் வானத்துல பறந்த கழுகுகளை கவனிச்ச நோவா அவங்க அப்பாவை போல பாட்டு பாட ஆரம்பிக்குது. அதை கேட்ட ப்ராக்சிமஸ் சீசர் ஏளனமா சிரிக்குது. என்னடா சாவறதுக்கு முன்னாடி சடங்கு பாட்டு பாடுறியான்னு கேக்குது. ஆனா கூட சேர்ந்து மற்ற குரங்குங்களும் பாடுறதை கேட்டு செம்ம கடுப்பாகி எல்லாரும் வாயை முடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ நைனாவோட கழுகு ப்ராக்சிமஸ் சீசரோட மூஞ்சில மார்க்க போட்டு கெத்தா வந்து நோவா கையில உக்காருது. என்னடா இது குரலி வித்தையான்னு கேட்கறதுக்குள்ள மொத்த கழுகும் ப்ராக்சிமஸ் சீசரை சுத்து போட்டு அட்டாக் பண்ணுதுங்க. கடைசியா அப்பாவோட கழுகு அதை விளிம்புல இருந்து கீழே தள்ளி விடுது. அதனால ப்ராக்சிமஸ் சீசர் பரிதாபமா இறந்து போகுது. அதை பார்த்த நோவா இப்ப நாம நிம்மதியா நம்ம இடத்துக்கு போலாம்னு சொல்லுது. அங்க மொத்த குரங்கும் ஒன்னா சேர்ந்து செதஞ்சு போன இடத்தை சீராக்குற வேலையை பாக்குதுங்க. அப்போ குதிரையில வந்த மே நோவாவை பாக்குறதுக்காக தூரத்துல நின்றுகிட்டு இருக்கா. அவகிட்ட போய் மனுஷ புத்திய காமிச்சிட்ட பத்தியா, நாங்க செத்தாலும் பரவாயில்லன்னு பாம்பை வெடிக்க வச்சியே, அதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேக்குது நோவா. உங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தை நாங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தோம். திரும்பி எங்களோட முத்திரையை பதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வோம்னு பின்னாடி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காமே. இந்நேரத்துக்கு ராக்கா மட்டும் இங்க இருந்திருந்தா சீசர் உனக்கு வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பாருன்னு கதை கட்டியிருக்கோம். ஆனா இப்ப சீசரும் இல்ல, ராக்காவும் இல்ல. சீசரோட எண்ணத்தின்படி மனிதர்களும் ஏப்பும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியுமான்னு கேக்குது நோவா. அதை கேட்டதும் துப்பாக்கியை உள்ள வச்சுட்டு எனக்கு பதில் சொல்ல தெரியலன்னு கண் கலங்கி நிக்கிறாமே. அவளுக்கு ராக்கா தந்த டாலர் செயினை கொடுத்து உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஒற்றுமையோட வாழ முயற்சி பண்ணு, ஆனா எதுவா இருந்தாலும் எங்க இடத்த நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்னு தீர்மானமா சொல்லுது நோவா. சரின்னு அந்த டாலர் செயினை வாங்கிட்டு இது நாள் வரைக்கும் மனிதர்கள் ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துக்கு வரா. அங்க வைரஸால பாதிக்கப்படாம இத்தனை ஆண்டு காலமா ஒரு சிலர் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மேவை உள்ள சேர்க்காம அவகிட்ட இருந்து சர்க்கியூட் போர்டை மட்டும் வாங்கிட்டு போய் சேட்டலைட்டை ஆக்டிவேட் பண்ற வேலையை பாக்குறாங்க. அதே சமயம் நோவா சூனாவை கூட்டிட்டு அது டெலஸ்கோப்ல பார்த்த இடத்துக்கு அழைச்சிட்டு வருது. அகண்டு விரிஞ்ச பிரபஞ்சத்தோட அழக டெலஸ்கோப் மூலமா அதுக்கு காட்டுது. சூனா அதை சந்தோஷமா பார்க்கும்போது நம்மள எதிர்த்து ஒரு கூட்டமே வரப்போகுதுன்றதுனால கண்ணீர் சிந்துது நோவா. இந்த பக்கம் சேட்டலைட் ஆக்டிவேட் பண்ணி வேற எங்க மனிதர்கள் இருக்காங்களோ அவங்கள தொடர்பு கொண்டு பேசுறதோட பட முடியுது. சோத்துக்கு பிச்சை எடுத்த பயபுள்ள இப்படி ஒரு வேலையை பார்க்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலப்பா. என்னத்த சொல்றது, அட்லீஸ்ட் படத்துலயாச்சும் குரங்குங்களை ஜெயிக்க விடுங்கடா. நெசத்துல தான் நம்மளோட தொல்லை தாங்க முடியல. அதே போல பிளானட் ஆஃப் தி ஏப்ஸோட அடுத்த பாகம் எப்போ வரும்னு தெரியல. அடுத்து நோவா எப்படி மனிதர்களை சமாளிக்க போகுதுன்றத காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த பாகத்தை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.